ஜேடி வந்து ஒரு ஐகானிக்கான கேரக்டர். ஆனா ஜேடியே வந்து ஒரு 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுத்திருப்பாங்க. எல்லாருக்குமே ஜேடி வந்து ஐகானிக்கா தெரிஞ்சது அந்த இன்டர்வல் சீன் வரைக்கும். அந்த பசங்கள வந்து தொங்க விடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜேடி வந்து ஜேடியா இருப்பாப்ல. அதுக்கப்புறம் வர ஜேடி வந்து நம்ம ஸ்கூல் டீச்சர் மாரி ஆயிருவாப்ல. அவர் எவ்வளவுதான் ஆக்ஷன் பண்ணியிருந்தாலும், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஜேடி வந்து ஒரு வைப் கிரியேட்டரா இருந்தாப்ல. செகண்ட் ஹாஃப்ல இருக்க ஜேடி வந்து கொஞ்சம் பவானி தான் ஸ்கோர் பண்ண மாரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல. பவானி ஏன் ஸ்கோர் பண்ண மாரி தெரிஞ்சுச்சுன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பவானி, பவானி மட்டும் தான். அதுவே நம்ம ஜேடி பார்த்துட்டு இருந்தோம்னா 2 ஸ்பின் ஆஃப் வச்சிருப்பாங்க. ஜேடி அந்த பசங்களுக்கு முன், பசங்களுக்கு பின் அப்படின்னு. ஆனா, அதுவரைக்கும் ஜேடி வந்து பெரிய சண்டையா போட்டுருக்க மாட்டாப்ல. ஒரே ஒரு சண்டை அந்த ட்ரெயின்ல மட்டும் தான் சண்டை. அதுக்கு மாளவிகா மூவிக்கு செம்ம படம் அது. அடுத்த படம். செம்ம படம்டா. என்னடா ஸ்கோப்பே இல்லடா மாளவிகா. மாளவிகா மோகனுக்கு ஸ்கோப் இல்லையா? தலைவி எங்க நடிச்சாலும் பாப்பேன்டா. இந்த படம் ராஜாசாப் பாத்தியா? அடி புடியோ. ராஜாசாப் இது கோஸ்ட் ஃபிலிம்னால லைட் போயிருச்சு. எப்படி? ராஜா சாப் வேணாடா. ராஜா சாப்டா. ராஜா சாப்.